பிரசவத்தில் 3 பெண் குழந்தைகள். உஷா என்ற நாய்க்கு நாயும் சேயும் சுகம். அப்பா, இனிமே கவலை இல்ல. என்ன குழாயை திறந்தே வச்சுட்டு இருக்கிய? மூடு. எதுக்காக மூடணும்? எதுக்காகவா? எங்க அண்ணா அவசரமா ஒரு காரியத்துக்கு சமையல் பண்ண போனோம். அது சரி, அவன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு சமைக்க போயிருக்கான். அவனுக்கு தினமும் கருமாதி தானே. நீங்க ரொம்ப பேசுறேன். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஓஹோ, உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன? டெல்லி எருமை மாதிரி ஊறி குளிக்க இது குட்டை இல்ல, காலனி. என்ன சொன்னேன்? எருமை என்ன சொன்னேன்? இல்ல, டெல்லி எருமை. டெல்லி எருமையா? கூப்பிட்டீங்களா? வந்ததா பாத்தீங்களா? அதான் டெல்லி எருமை. டெல்லி எருமை கூப்பிட்டா வராத. கூப்பிட்டு பாருங்களேன். என்னாச்சு என்னாச்சு? பொண்ணை பார்த்தேன். இந்த ஜிம்சா தலையன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னங்கறா? எருமைங்கறா. எருமை என்ன சொல்றா? டெல்லி எருமைங்கறா. டெல்லி எருமை திருடி சொல்றா. வசதியா தான் சொல்றா. தப்பு இல்லடி. ஏண்டா, நோ அறிவு இருக்கா? இப்ப என்ன இருக்கு மோட? பொண்ணை பார்த்து டெல்லி எருமைங்கறா. நீங்க எப்படா டெல்லிக்கு போயிருக்க? அதானே இல்லாததும் பொல்லாததும் சொல்றான். ஏலே டேய், என்ன பார்த்தா டெல்லி எருமைங்கறே? இன்னும் எத்தனை தடவை சொன்னா உங்களுக்கு புரியும்? டெல்லி எருமை, டெல்லி எருமை, டெல்லி எருமை. அடே, வள்ளல் அழகு பச்சட்டார் கல்யாணத்தை சமைச்ச வந்தாரா? ஜிலேபி புளியற மாதிரி புளிஞ்சிருவேன் தெரியுமா? உன் சமையக்கார வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுவேன்? உன் மூஞ்சிய முதுகு பக்கமா திருப்பி வச்சு விடுவேன். அப்புறம் இந்த டெல்லி எருமை வருதா போகுதா நீ அவனுக்கும் புரியாது. மூஞ்சிய முதுகு பக்கம் திருப்பி வைப்பியா? பின்னால் நடப்பதை முன்கூட்டியே சொல்லுவாங்க. போட போட்டு உட்காந்துருவேன் தெரியுமா சம்பாதிக்கிறதுக்கு. இத பாருங்க, நம்ம தகராறெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். காலனி முதலாளி சதாசிவம் வராரு. இங்க ஒரு வீட்லயும் தண்ணி வரல. முதல்ல அவரை சும்மா விடக்கூடாது. ஆமா ஆமா, வெளியே கூடாது. தகராறு வந்துட்டேன் கரெக்டா. சரி, ஒன்னாச்சுன்னா புத்தகம் கைமா வந்துடுறேன். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. ஏங்க வாடகை வாங்கறது மட்டும் கரெக்டா வந்துடுறீங்களே, பாக்கி நாள்களா என்னதான் பண்றீங்க? அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் மட்டும் ஃபுல்லா வாங்கிடுறீங்க. லைட்டே எரிய மாட்டேங்குது. ஆனா சுவிட்ச் தொட்டா மட்டும் ஷாக் அடிக்குது. வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் இருக்கு. எப்ப கட்டாலும் பொங்கல் கடிக்கிறேங்கிறீங்க. ஒரு செங்கல் கூட அடிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த தடவையாவது பொங்கலுக்கு வெள்ள அடிக்கிறத உத்தேசம் உண்டா இல்லையா? ஞாபகப்படுத்துறேன். தொட்டா குழந்தை 3 மாசத்து குழந்தை செத்து போச்சு. அதனால நான் 3 வருஷத்துக்கு ஒண்ணுமே செய்யக்கூடாது. செத்து போச்சாமே, சமையலுக்கு போயிட்டு எல்லோரும் அதை கூட வச்சுக்கலாம். ஓ என்ன உலகேஷன் எம்எல்சி தான் சொல்லுங்களேன். சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு எந்த கட்சியோ தெரியல, பேப்பரை பார்க்கணும். ஊருக்கு தான் எம்எல்சி, வீட்டு குழாயில தண்ணி வர மாட்டேங்குது. இதுக்கு அத்தனையும் குளிச்சாகும். ஏங்க இவ்வளத்தையும் ஏங்க ஒரே நேரத்துல குளிப்பாட்டுறீங்க? தினம் ஒண்ணு குளிப்பாட்டுங்களேன். அப்போ மாசத்துல ஒருத்தர் காலனியில வாடகை கொடுத்தா போருமா? இது பாருங்க, நான் நாட்டுக்கு உழைக்கிறவன், வீட்டை பத்தி கவனம் இருக்கலாமா? கூடாது. நான் நாட்டுக்கு உழைக்கிறவனாச்சே. உங்களை பார்த்தா நாட்டுல உழைக்கிற மாதிரி தெரியலங்க. ஏதோ வீட்டுல உழைச்சுதான் வருஷத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்களா சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் சரி, குழாயில தண்ணி வரமாட்டேங்கிறது. வாடகை தர முடியாது. இந்த காம்பவுண்ட்ல நீங்க தான் பெரிய மனுஷன், கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பையன் வாடகை கொடுக்க மாட்டேன்ட்டு சுத்தி கும்மி அடிக்கிறாங்க. என்ன தகராறு? ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எப்படிங்க வாடகை கொடுக்கறது? குளிக்க தண்ணியே வரதில்ல. செவரெல்லாம் கார பேந்து போய் ஒரே விரிசல். ஒண்ணும் தெரியாது, என்ன நான் சொல்றேன். இது பாருங்க, அன்னைக்கு அரசியல்வாதி சாரும் அவர் ஆத்துக்காரியும் அந்யோன்யமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நான் அந்த பக்கமா போய் நின்று இருக்கேன். கார பேந்த விரிசல் வழியா அத்தனையும் காதுல விழுந்துட்டே இருக்கு. கேட்க கன்றாவியா இருக்கு. என்ன பண்ண சொல்றேன்? அடி அண்ணா, மத்தது எங்க அண்ணன் சொல்லுவான், கேளுங்க. ஏண்டி இப்ப முக்கியமா உனக்கு? ஒண்ணு இல்ல சார், வீட்டுக்கு வெள்ள அடிச்சு 12 வருஷம் ஆகுதுங்கிறேன். சாதாரணமா தான் கேக்குறேன். அதுக்கு பிழிய அழ ஆரம்பிச்சுட்டு தொட்டா கட்ட வார்த்தை சொல்றான். நீ என்னப்பா சார், பக்கத்து வீட்டுல டெல்லி எருமையை கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கா சார். அதை துரத்திட்டு வேற யாராவது மனுஷனை கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க சார். குழாயை திறந்தா தண்ணி வர மாட்டேங்கிறது, வெறும் காத்து தான் வருது. இந்த குழாயை உடனடியாக ரிப்பேர் செய்யல, ஒரு உலகம் அதிரும் மாபெரும் போராட்டம் நடைபெறும். குழா விஷயத்தை நான் கவனிக்க சொல்றேன். இந்த மாசத்துக்கு வாடகை நீங்க எல்லாம் கொடுத்துருங்க. போராட்டம் வெற்றி. சாரிடா. சாரி சார். நீ உஷா, என்ன மாமி அவன் வந்துட்டானே? எவன் மாமி? அன்னைக்கு சொன்னனே கள்ளக்காதல். ஆமா, நீங்க யாருக்கு கள்ளக்காதல் இல்லன்னு சொல்லிருக்கீங்க, அதுவே எங்களுக்கு தெரியல. இந்த அம்மாவுக்கு புருஷன் சீக்கிரம் ஊர்ல திரும்பி வந்துட்டான்னா தேவையில்ல. அவனை பார்க்க முடியாத வரைப்புல எல்லார பத்தி ஏதாவது இப்ப யாரு? நீ உஷா, அன்னைக்கு நம்ம மோகன பஸ் ஸ்டாண்ட்ல மயக்கனான்னு சொன்னனே, அவ காலி அந்த போர்ஷனுக்கு இங்கேயே குடி வந்துட்டா போல இருக்கே. பாடிட்டு போய் விசாரிப்போம். நீங்க இங்கே இருக்கோம். புதுசா குடி வந்திருக்கேக்கும். குழந்தை யார கேட்டீங்க? குழந்தைன்னு சொன்னனே, உங்களை இல்ல, இவளத்தான். ஆமா, என் பேரு ராதா. இவங்கதான் மாதாவ. டி அன்னைக்கு பொண்ண பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். எப்ப பார்த்தேன் ஞாபகம் இல்லையே. நீ எங்க என்ன பார்த்த? மெய் மறந்து நின்னுட்டு இருந்த. ஆமா, நீங்க எதுத்தாண்டா சமையல் சாமாவோட தங்கேனா? இவ மகாபலி சார் வைஃப், மாஜி டான்சர். இழுத்துட்டு வந்துட்டார். ஆமா,
உங்க வீட்டுக்காரருக்கு எங்க உத்தியோகம்? பிசினஸ் பர்ச்சேஸ் விஷயமா பாம்பே போயிருக்கார். ஆமா, போய் 8 வருஷமாச்சு, இன்னும் பர்ச்சேஸே முடியல. பாவம், பாம்பேயே பர்ச்சேஸ் பண்றாரு போல இருக்கு. பாம்பேல எங்க ஆத்துக்காரருக்கு 36 மாடி கட்டடத்துல வேலை. மாமி, எப்ப வழக்கம் 32 மாடி தானே சொல்லுவீங்க? பாம்பேல அடிக்கடி மாடி கட்டிண்டே இருப்பா. எங்க ஆத்துக்காரர் முன்னால மேனேஜர் கூட நின்னுட்டேதான் பேசுவாங்க. இவங்க ஆத்துக்காரே லிஃப்ட் ஆபரேட்டர். கல்யாணமாயி கொஞ்ச நாள் தான் மாமியோட வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் ஓடி போயிட்டாரு. அது ஒரு வேடிக்கை பாருங்க, அன்னத்தோட ஆண்டியா ஓடும் போது தனியா ஓடல. ஆமா, ஒரு பொம்பளை எழுத்துக்கிட்டு தான் ஓடினா. சும்மா பர்ச்சேஸுக்கு உதவியா இருக்கட்டும், வேற ஒண்ணு இல்ல. நான் தான் நவரசம் 9 விதமான ரசங்களும் வைப்பேன். மிளகு ரசம், இந்திய ரசம், பருப்பு ரசம், பைனாப்பிள் ரசம், மைசூர் ரசம், மாம்பழ ரசம், தக்காளி ரசம், ஜீரக ரசம், அதிரசம், 9 விதமான ரசங்களும் வைப்பேன். வள்ளல் அழகுபத்திட்டார் கேள்விப்பட்டிருக்கோம். அவாத்த கல்யாணத்திலயும் நான் தான் சமையல். எங்க அண்ணா மேடம், உங்களுக்கு ஆட கத்துக்கணுமா பாட கத்துக்கணுமா? ஆடல் பாடல் பள்ளி கைவிசம் இருக்கு. ஆசிரியர் மகா பெரிய வித்வான், ரொம்ப பெரிய மேதாவி, நல்ல மனுஷன், பாக்குறதுக்கு அழகா இருப்பான். பேரு மகாபலி. நான் தான். என்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம், என்ன பத்தி நானே பேசிக்கவே மாட்டேன். நிறைய கச்சேரி எல்லாம் பண்ணிருக்கேன். எங்க? இங்கதான் வீட்டுலதான் நிறைய இடம் இருக்கு. பாத்ரூம், சமையக்கிட்டு, வெராண்டா. வாங்க 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 வாங்க. இங்கே வந்தீங்களா? ஆமா ஆமா, இங்கே வந்துட்டேன். எப்ப வந்தீங்க? அவன் வந்துட்டான். நம்ம போல வாடி. பேச போறேன். பேசுங்க பேசுங்க. பேசுங்க. நீங்க போலியா? நான் போனாதான் பேசுறேன். சரி. அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க எல்லாம் நம்பவே மாட்டேன். பாத்தீங்களா? நேர்லயே பாருங்க. காதலிலே இதுவே ஜாலிதான். அப்பன் டைப் அடிக்கிறான், பையன் சைட் அடிக்கிறான். சித்தாரமா பாரு, என்ன அப்படி பாக்குற? சுத்தமான அலுமினியம். சரிங்க சார். இந்தா இரு, என்ன உள்ள பழசு போட்டிருக்கான்னு பாக்குறேன். அடி காமாட்சி, என்னங்க? யார் வந்திருக்கா பாத்தியா? யாரு? உங்க சொந்தக்காரங்களா? படி அறிவு கட்டவள. இத்தனை வருஷத்துக்கு என் சொந்தக்காரன் ஒருத்தனை வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். இந்த பழைய பொருள் வாங்குற வியாபாரி வந்திருக்காரு. பழசு பட்டு எல்லாம் போட்டோம்னா ஏதாவது காசு கொடுப்பாரு. ஏதாவது பழசு பட்டு கணக்கா பாப்போம். என்னங்க என்னங்க இதையா போட போறீங்க? ஏண்டி? இது எங்க பாட்டியோட பழங்காலத்து பட்டி. எங்க பாட்டி எங்க அம்மா கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு கொடுத்தாங்க. இது பழம் சொட்டு பெரிய ராஜா தேசிங்க கஜானா போட்டு குதிரைகாரன் மசாலா போட்டு மாதிரி இருக்கு. எங்க மாமியார் காலத்து பெட்டி இவ்வளவு கனம் ஸ்ட்ராங். அதுக்கு ஒரு விலையை போடு, இதுக்கும் ஒரு விலையை போடு. அப்புறம் வேணாம், சரி அடுத்த வருஷம் போட்டுக்கிறேன். மொத்தம் என்னாச்சு? என்னங்க? என்னடி இன்னொரு பழசு கூட இருக்கு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டு. அடியே இருந்தா சொல்றீ, அதையும் போட்டுருவோம். வேண்டாங்க. அடியே சொல்றீ, பழசெல்லாம் போட்டு காசாக்கிடுவோம். அது நீங்க தான். நானா? ஆமா. இப்ப ரொம்ப என்னங்க? இரு வந்து பேசிக்கிறேன். மொத்தம் என்ன பாஜ? கரெக்டா 48 ரூபா ஆகுதுங்க. இத சேட்டா ஒரு 2 ரூபா கூட போட்டு கூட. அதெல்லாம் ஒரு நயா பைசா கூட முடியாதுங்க. சரி கூட வந்த வரைக்கும் லாபம். சாமான் எடுத்துட்டு போ. போ. வீட்டுல யாரு? ஏ இங்க யாரு? நான் வீட்டு வாடகை வசூல் பண்ண வந்திருக்கேன். வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வாடகை வசூல் செய்யும் சாக்கில் இவன் திருட வருவான். வாடகை வசூல் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. அப்பா வெளியே போயிட்டாரு, வந்துருவாரு. இப்பதான் பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. விடுக்காக முடி அணிந்திருக்கும் இந்த திருடனின் தலை வழுக்கை, அதை மறைக்க சோப்பா முடி அணிந்திருப்பான். என்னது? வந்து பூச்சி. பூச்சியா? போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது இடது காது ரப்பர் காது. ஐயோ சாரி சாரி. என்னது? பூச்சிங்க போயிடுச்சு. போயிடுச்சா? இவனது பேண்ட் பாக்கெட்டில் ஒரு பிச்சுவா கட்டி வைத்திருப்பான். சார் எழுதுங்க. ஐயோ என்னங்க? விட்டுங்க வாங்க. விட்டுங்க. வாடகை வாங்க வந்தேன். இந்த பொண்ணு என் பாக்கெட்ல கை விடுற மாமி. பாக்கெட்ல கை விட்டாளா? அப்படி எல்லாம் பண்ணலாமா? எத்தனை மலர் நோக்கு பழக்கம்? மாமி பேப்பர்ல ஒரு திருடனை பத்தி அடையாளம் போட்டிருந்தது. அதே மாதிரி இவரு வந்தாரு. அதான் சோதிச்சு பார்த்தேன். ஐய அத்தடே, இவன் இந்த கற்பகம் காலனி முதலாளியோட ஒரே புள்ள. மூஞ்ச பாரு, திருட மாதிரியா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க.
வந்துடுத்து. நான் அப்பவே நினைச்சேன் அம்பி இந்த காலனிக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே இதுதான் நடக்க போறதுன்னு. நடந்துடுத்து. அழகுள்ள துரை யாரடி, இவர் யாரடி? அழகுள்ள துரை யாரடி? இப்படி இப்படி சேவா பண்ணிக்கிற, அப்படி இல்ல. துரை யாரடி, துரை யாரடி? ஐயோ, உனக்கு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் வராது. உன் அபிநயத்துக்கு தகுந்த மாதிரி நான் பாட்டை மாத்துறேன். அழகுள்ள ஷேவிங் பிளேடே தடி, பிளேடே தடி. அழகுள்ள ஷேவிங் பிளேட் அப்படிலாம் இல்ல. துரையாரடி, துரையாரடி? துரையாரடி, யாரடி யாரடி? அடியே தனிச்சு சுந்தரி, உனக்கு ஆம்பளைங்க தராம ஆட வராதோ? அவர் தான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்கிறார். அவர் தொட்டு தொட்டு கத்து கொடுத்தா நீ ரசிச்சுக்கிட்டு நிக்கிறியா? அடியே நானும் டான்ஸ் கத்துக்கிட்டு வந்தவ தாண்டி. ஆமா, எங்க கல்யாணமே அப்படிதான் நடந்தது. கேள்விப்பட்டேன். இவரு உங்களை இழுத்துட்டு வந்துட்டாராமே. ஐயோ பொய், நானும் அவளை எடுத்துக்கிட்டு வந்தேன். இவதான் என்ன எடுத்துக்கிட்டு வந்தா. ஐயோ, நீ போ, நாளைக்கு உனக்கு நான் எல்லாம் கத்து தரேன். நாளைக்கு எல்லாம் கத்து கொடுக்குறீங்களா? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்துதான் தெரியணுமா? என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வரவங்களே கம்மி, அவங்களையும் நீ விரட்டு. கத்து கொடுக்கணும்னா தொட்டு தொட்டு தான் கத்து கொடுக்கணுமா? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல தெரியுமா? ஐயோ, அதுதான் ரொம்ப தப்பு. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் ஆனப்புறம் நான் தொட்டு தொட்டு கத்து கொடுக்குறேன். இத பாருங்க. ஐயோ, என்ன நீ தொட்டு தொட்டு பேசுற? என் தலையெழுத்து நான் தடவை யார் தொடுவாங்க? நீங்க யார வேணாலும் அடிச்சுட்டு வாங்க, ஆடுங்க பாடுங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரே சமயத்துல ரெண்டு வேண்டாம். நான் என்ன போயிடுறேன். எப்பா? இல்ல, இது வந்து இரண்டுக்கு பிறகுதான் வேண்டவே வேண்டாம். நாளைக்கு மட்டும் அந்த பொண்ணு டான்ஸ் கத்துக்க வரல, நீ செத்த. நீ என்கிட்ட டான்ஸ் கத்துக்கணும்.